பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவெளியில் மகிமைப்படுவதாக. ஒருமித்து இந்த காலவெளியில் ஆண்டவரை நோக்கி பார்க்க தேவன் தந்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த நாளிலும் சங்கீதங்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். இந்த காலை வேளையில் ஆமேன், ஒரு வீட்டில் தங்கி இருக்கிற, ஒரு வேலை ஸ்தலத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிற ஆமேன் ஒரு தேவ பிள்ளையாய் காணப்படலாம். ஆனால் நாம் தங்கி இருக்கிற வீட்டில் அமைதியற்ற நிலை, வேலை செய்கிற இடங்களில் அமைதியற்ற சூழ்நிலை வரும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை வைத்து நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், ஆண்டவர், நீர் ஒருவரே என்னை சுகமாக தங்க பண்ணுகிறீர். அல்லேலூயா. நாம் நித்திரை செய்யலாம், ஆனால் சுகமான உறக்கம், சுகமான பார்ப்பிடம், சுகமான வேலை ஸ்தலம் எங்கிருந்து வருமானா நம்முடைய தேவனுடைய சந்நிதியிலிருந்து இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, என்னை சுகமாக தங்க பண்ணுகிற தேவனுக்காய் நன்றி. ஆமென். வீட்டில் அமைதியும் சுகமும் சமாதானமும் சந்தோஷமும் இல்லையா? வேலை ஸ்தலங்களில் பிரச்சனையா? ஒன்றை நினைத்துக்கொள், தேவனுடைய இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் வரக்கூடாதபடி நம்மில் உள்ள குறைவுகள், நம்மில் உள்ள அக்கிரமங்கள், நம்மில் உள்ள மீறுதல்கள் இன்னதென்று ஆண்டவருடைய சமூகத்தில் தியானம் பண்ணுங்கள். ஆமேன். அவர் நம்மோடு வசித்தால்தான், அவர் நம் வீட்டில் வாசம் பண்ணும்போது, நம் வேலை செய்கிற இடத்தில் கர்த்தர் நம்மோடு வரும்போது அந்த இடங்களை சமாதானமாய் ஹல்லேலூயா குடியிருக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சமாதானமாய் தங்க பண்ணுகிற தேவன். க்ளோரி டு காட். சுகமாய் ஆரோக்கியமாய் ஆவியிலும் ஆத்மாவிலும் ஒரு தெய்வீக சமூகம் நம்மை நிரப்புவதை காணும். இந்த கால வேளையில ஆண்டவரே, என்னை சுகமாக தங்க பண்ணுவேன் என்று சொன்னீரே. என் வீட்டில் அந்த சுகமான அந்த வார்த்தை என் குடும்பத்தில், என் வேலை ஸ்தலத்தில், என் வாழ்க்கையில் கட்டளையிடுவீராக என்று ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நம்மில் உள்ள குறைகளை கர்த்தர் உணர்த்தினால் அதை அறிக்கை செய்து விட்டு தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்றுக் கொள்வோம். சுகமான ஒரு பார்ப்பிடம், வேலை ஸ்தலத்தை கர்த்தர் தருவோம். God bless you. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் இன்று என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். விசேஷமாய் யார் இந்த நாளிலும் நான் தங்கியிருக்கிற வீட்டில் அமைதியில் இல்லை, ஆறுதல் இல்லை, சுகமில்லை என்று புலம்புகிறார்களோ, இந்த வார்த்தையை அவர்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்து அந்த காரணங்களை புரிந்து கொள்ள, குறைவுகள் என்னதென்று அறிந்து அதை விட்டு விலக தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுவீராகும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் இந்த வார்த்தையின்படி எல்லா வீடுகளிலும் சுகமாக தங்க பண்ணுகிற தெய்வ சமூகம் கூட இருக்க வேண்டுமே. வேலை ஸ்தலங்களில் சுகமாக வேலை செய்யத்தக்கதான அந்த பிரசன்னம் கூட இருக்க வேண்டுமே என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை சுகமாக தங்க பண்ணுவாராக. God bless you. Praise the Lord.